ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். குழந்தைங்க இருக்க வீட்டில் ஸ்நாக்ஸ் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. அதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டிலையே செஞ்ச ஸ்நாக்ஸாக இருந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை தாங்க நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீட்டிலையே அழகாக பேக்கரியில் செய்கிற மாதிரியான ஒரு பிஸ்கட் ஐட்டம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல அகலமான பேஷன் எடுத்துக்குங்க. அதில் பெரிய கப்பில் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த கப்பில் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதை விட சின்ன கப்பில் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதை விட சின்ன கப்பில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் வரா மாதிரி நெய் எடுத்துக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு சர்க்கரையை மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கங்க. கரைஞ்ச பிறகு அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு இதை சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணி கரைச்சிக்கிங்க. நல்லா பீட் பண்ணணும். சர்க்கரையை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணணும். அடுத்தது நெய் சேர்த்துட்டு பீட் பண்ணணும். அடுத்தது உப்பு, சோடா மாவு இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய மைதா மாவை சேர்த்துக்கணும். மைதா மாவை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். தண்ணி மட்டும் எப்போவுமே கரெக்டான அளவில் சேர்த்துக்கணும். அதிகமாகிடக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த விஸ்கை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு கை வச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா உங்கள் உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைகிறப்பவே சர்க்கரை கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் இப்போவே பார்த்திங்கன்னா செய்ய போகிறதில்ல. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு தட்டு போட்டு அப்படியே ஊற விட்டுடணும். இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும். ஊறினதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மாவு இந்த பதத்தில் தான் இருக்குது. நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் எடுத்துகிட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கிங்க மாவை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்து நம்ம திரட்டிக்க போகிறோம். திரட்டுறப்ப தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆயிலோ அப்படி இல்லைன்னா மாவோ சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் தடிப்பாக திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக திரட்டக்கூடாது. கொஞ்சம் 2 சப்பாத்தி ஒன்றா சேர்த்து தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தடிமனாக திரட்டிக்கிங்க. இப்போ 4 கார்னர் சைடையும் நம்ம கட் பண்ணி எடுத்து நல்லா ஈவனாக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் அச்சு இருந்தால் கூட அந்த அச்சில் இருக்கக்கூடிய ஷேப்புக்கு நீங்கள் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பட் நான் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீட்டாக அழகாக தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்படி செஞ்சு வச்சுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காய வச்சு உடனே பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய விட்டுடலாம். காஞ்ச பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ண பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு நீங்கள் அதில் கரண்டி போடவோ இல்லை பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே அழகாக உப்பி மேலே தனித்தனியாக வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், அந்த மாதிரி எவ்வளோ அழகாக தனித்தனியாக புரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறம் ஆகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு பொன்னிறம் ஆயிடுச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பிஸ்கெட்டுமே அழகாக செவந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு எப்படி செவந்து வந்ததோ அதே மாதிரி இன்னொரு புறமும் நல்லாவே சிவந்துருச்சு. இப்போ நான் எண்ணெயில் இருந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன்.
நீங்களும் இதே மாதிரி எண்ணெயில் இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. எப்பவுமே இந்த பிஸ்கெட் சூடாக இருக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. இதை நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஒரு பெரிய அகலமான தட்டில் ஃபில்ட்ரு பண்ண எல்லா பிஸ்கெட்ஸையும் எடுத்து நீங்கள் ஃபேன் காற்றுக்கடியில் நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10-15 நாள் ஆனாலும் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். எந்த விதமான சிகிடு வாசனையும் வரவே வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன், ஆற விட்டுட்டேன். இப்போ இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்படி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க கேட்குறப்ப வெளியில் இருந்து வாங்காமல் ஆரோக்கியமாக வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸையே கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.